HCl வந்து ZNO வந்து CLO ரியாக்ட் ஆகி ZnCl2 ப்ளஸ் பேலன்ஸ் இருக்குது H, ஸோ H2. ஆப்பிளில் உள்ள அமிலம் வந்து மாலிக் அமிலம், ஆரஞ்சில் உள்ள அமிலம் வந்து ஆக்ஸ்கார்பிக் அமிலம். தாவரங்கள் விலங்குகளில் உள்ளவை கரிம அமிலங்கள், பாறைகளிலும் கனிமப் பொருட்களிலும் இருக்கிறது கனிம அமிலம். அமிலமானது நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றும். அடுத்து உலோக கார்பனேட்டுகள், உலோக பை கார்பனேட்டுகள் காரத்தன்மை பெற்றிருந்தாலும் அமிலத்துடன் வினைபுரிந்து உப்பை நீரையும் தந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது. நீரேற்றப்பட்ட காப்பர் சல்ஃபேட்டின் நிறம் நீல நிறம் ஆயிரும். சரியா? அந்த நீரை வந்து வெப்பப்படுத்திட்டோன்னா அது திரும்ப ஒயிட் கலரில் மாறிடும். சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரியாத 2 உலோகங்கள் என்னென்ன அப்படின்னா Cu, Ag, அது போக வந்து Cr வினைபுரியாது. அமிலங்களின் பயன்கள் என்னென்னா வந்து H2SO4 வந்து கார் பேட்டரியில் யூஸ் ஆகுது. HCl வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து டாய்லெட்டில் வந்து க்ளீனிங்க்கு யூஸ் ஆகுது. அப்புறம் சிட்ரிக் அமிலம் வந்து உணவு பதப்படுத்த வந்து யூஸ் ஆகுது. ஸோ கார்பனிக் அமிலம் வந்து காற்றடித்த பானங்களில் வந்து யூஸ் ஆகுது. விவசாயத்தில் மண்ணின் pH அளவு மிக முக்கியமானது. சிட்ரிக் பழங்கள், அரிசி மற்றும் கரும்பு விளைய தேவைப்படும் மண்ணின் தன்மை. சிட்ரஸ் பழங்கள் விளையணும்னா காரத்தன்மை, அதாவது இது வந்து ஒரு அமிலம், ஸோ வந்து அதுக்கு காரத்தன்மை தான் தேவைப்படுது. அடுத்து வந்து அரிசிக்கு வந்து அமிலத்தன்மை தேவைப்படுது. கரும்பு விளையிறதுக்கு நடுநிலை தன்மை வந்து நமக்கு தேவைப்படுது. கரும்பு வந்து ஸ்வீட்டாக இருக்கும், ஸோ நடுநிலையாக இருந்துடும். அரிசிக்கு வந்து அமிலம் பழங்கம் சிட்ரஸ் வந்து அமிலம், ஸோ அதுக்கு காரம் தேவைப்படுது. அமிலமலை எப்பொழுது ஏற்படும் அப்படின்னா pH 7 இருக்கும் போது வளிமண்டல வாயு, கந்தக் மற்றும் நைட்ரஜன் வந்து மாசு அடைகிறதுனால வந்து ஏற்படுது. பாரிஸ் சாந்தியின் பயன்கள் வந்து என்னென்னா முறிந்த எலும்பு ஊட்டுறதுக்கு, அப்புறம் சிலை வார்ப்புகளில் பயன்படுது.